நீங்கள் ரெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ட்ராவலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, கிராசரிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, தென் க்ளோத்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோ இது பண்ணுறீங்க, இல்லைங்க வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் நீங்கள் குறித்து வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா எங்கே பணம் வெளியே போகுது அப்படிங்கிறத உங்களால் ட்ராக் பண்ண முடியும். நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபோன் உடஞ்சு போயிருச்சு, திடீர்னு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஏதோ வீட்டில் திடீர்னு நின்று போச்சு, அடுத்து தேவைப்படுது. ஆனால் அதை ஒரு கமிட்மெண்ட்டா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பர்டனா எடுத்துட்டு போகாம அதையும் ஒரு ஜாலியா ஒரு பீஸ்ஃபுல்லா பண்ற விஷயம் தான் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். பணம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வருமானம் மூலியமாவோ இல்ல ஒரு பிசினஸ் பண்றது மூலியமாவோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம் அதுலேருந்து வர டிவிடெண்ட் மூலியமாவோ இல்ல FD போட்டிருக்கோம் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மூலியமாவோ இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல நமக்கு உள்ள வருது. ஸோ வருமானம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள வரும்போது நம்ம அந்த பணத்தை சரியான முறையில நம்ம செலவு பண்ணணும், சரியான முறையில அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி சரியான முறையில நம்ம அதை அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்ம சரியா செஞ்சாதான் அந்த பணம்ங்கிற விஷயத்த ஒரு 360 டிகிரி அதை நம்ம சரியா யூஸ் பண்ணதா அர்த்தம். சோ இந்த வீடியோல அந்த பணம் அந்த வருமானம் நம்ம கையில வரும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம், இந்த தப்பெல்லாம் செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஒரு 10 மிஸ்டேக்கை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த வருமானம்ங்கிறது நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி வெளியே போகுது, எங்க போகுது அப்படின்னே நம்ம ட்ராக் பண்ணாம இருக்கிறது. இப்ப நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், உங்களோட சேலரி என்னவா இருக்கும், உங்களோட வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அந்த வருமானத்தை அப்ராக்சிமேட்டா அவங்களால சொல்ல முடியுது. எனக்கு இவ்வளோ சேலரி இருக்கு, எனக்கு இவ்வளோ பிசினஸ் இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நம்மளால அதை சொல்ல முடியுது. ஆனா பணம்ங்கிறது எங்க போகுது? நீங்க ரெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, டிராவலுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, கிராசரிஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, தென் க்ளோத்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளவு இது பண்றீங்க, இல்லைங்க வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு எவ்வளவு அனுப்புறீங்க, ஒரு மூவிக்கு போகணும் அப்படின்னா அங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, தென் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு அப்படின்னா அங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. இந்த மாதிரி நம்ம பணம் நம்ம வருமானம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பென்சஸா வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கும்போது தான் தெரியுது அவங்க இன்கம் எவ்வளவு, அதுல அவங்க எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நார்மலா ஒரு 100 ரூபாய் நமக்கு உள்ள வருது அப்படின்னா ஒரு 80 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா 20 ரூபாய் உங்க கையில இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இப்போ நிறைய என்ன அப்படின்னா, இப்போ இன்கம் வருது அப்படின்னா மாச கடைசியில எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் அவங்க ட்ராக் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நார்மலா மணி மேனேஜ்மெண்ட் ஆப் இருக்கு, எக்ஸல்ல நீங்க போட்டு வைக்கலாம், ஒரு நோட்ல நீங்க குறிச்சு வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமா எங்க பணம் வெளியே போகுது அப்படிங்கறத உங்களால ட்ராக் பண்ண முடியும். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மணிங்கிற விஷயம் நம்ம கிட்ட வரும்போது நம்ம பட்ஜெட் அப்படிங்கறத நம்ம போடாமலே இருக்கிறது. பட்ஜெட்லாம் போடுவோம், ஸ்டார்டிங்ல ஒரு மாசம் போடுவோம், எல்லாத்தையும் எழுதி வைப்போம். ஆனா அதுக்கப்புறம் நான் எழுதி வைக்கிறது ஒண்ணு, செலவாகிறது ஒண்ணு. பட்ஜெட் போட்டா அது அதுக்குள்ள இருக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கும்போது தான் நம்மளால அதை சரியா செய்ய முடியுது. அதனால பட்ஜெட்லாம் போட வேணாம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறது, இதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. உங்களோட இன்கம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட நீடுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, உங்க விஷுக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க, இதை நீங்க ப்ராப்பரா ஒரு அனலைஸ் பண்றது மட்டும் தான் பட்ஜெட் அப்படிங்கிறது. இப்போ 50% நம்ம நார்மலா அந்த 50-30-20 ரூல நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். உங்க சேலரியில ஒரு 50% உங்க நீட்ஸுக்கு ரெண்ட் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல சாப்பாட்டுக்கு நீங்க யூஸ் பண்றதா இருக்கலாம், EB கட்டுறதா இருக்கலாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்ல வந்துடும். பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இன்கம் வந்ததுக்கு அப்புறம் நார்மல் அந்த 50-30-20 ரூல் இருக்கு இல்லையா, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். உங்க இன்கம்ல ஒரு 50% உங்களோட நீட்ஸுக்காக, ரெண்ட், EB, உங்க ஃபுட், இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்றது. தென் ஒரு 30% உங்களோட விஷுக்காக யூஸ் பண்றது, அதாவது உங்களோட வாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும், நீங்கள் ஃபோன் வாங்கிக்கலாம், வெக்கேஷன் போய்க்கலாம், ஒரு மூவிக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகலாம், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் அந்த சேலரியில் 30%க்குள்ள அது இருக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்த 20% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 50-30-20 அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு பட்ஜெட் ரூல். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை இதை விட நமக்கு எக்ஸஸாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது கம்மியாக தெரியும். பட்
ஒரு 10 இயர்ஸ் ரேஞ்ச் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீடு வாங்குறதுக்கான டவுன் பேமெண்டா இருக்கலாம், இல்ல குழந்தைங்க படிப்புக்கா இருக்கலாம், குழந்தையோட மேரேஜா இருக்கலாம், இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்பஸையே அது பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது மிஸ்டேக், எக்ஸசிவா கடன் வாங்குறது, அதிகமா பாரோ பண்றது. இது எப்படி அப்படின்னா ஒரு லோன் எடுக்கிறது, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோனை வாங்கி அடைக்கிறது. இந்த மாதிரி லோனுக்கு மேல லோன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னாலே முன்னாடிலாம் சேலரி ஸ்லிப் கொடுக்கணும், 3 வருஷத்தோட ஐடிஆர் டாக்குமெண்ட் கொடுக்கணும், நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நான் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் பர்சனல் லோனே அப்ரூவ் ஆகும். அதுவும் எவ்வளவு எலிஜிபிள், சேலரிக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்பல கிரைட்டீரியாலாம் இருந்தது. ஆனா இப்போ வேற ஏதோ ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல திடீர்னு ஒரு பாப்பப் வருது, நீங்க வந்து இந்த மாதிரி லோன் இருக்கு, நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது நேரா உங்க யூபிஐ குள்ள போகுது. நீங்க அதெல்லாம் டக்கு டக்குன்னு எலிஜிபிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடனே வந்துருது. ஸோ கிரெடிட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? 30-40%. சரி, இப்போ லோன் எல்லாம் எடுக்கிறோம், அதை கட்ட முடியலன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, ஒரு இஎம்ஐ நீங்க ஸ்கிப் பண்ணி பாருங்களேன். உங்களால கட்ட முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை தேடி வராங்க, இல்ல உங்க ஆஃபீஸ்க்கு தேடி வராங்க, பக்கத்து வீட்லயா இருக்கட்டும், உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸ் கிட்டயா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க? இவங்க ஒரு லோன் எடுத்திருக்காங்க ஆனா அவங்க திரும்ப கட்டல அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. நம்ம அவங்களை ஏமாத்தணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால கட்ட முடியல அப்படின்னா கூட உங்க ஹானஸ்டியே அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ லோன் அப்படின்னு வரும்போது ஒரு எஜுகேஷன் லோனோ இல்ல ஹவுசிங் லோனோ அது ஓகே, இது ரெண்டு மட்டும். இது இல்லாம வேற எந்த லோனா இருந்தாலும் ஒரு தடவை இல்ல 1000 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நாலாவது மிஸ்டேக், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிலே பண்ணிட்டே இருக்கிறது. சில பேர் வந்து பேசும்போதும் சரி, இல்ல போன்ல கான்வர்சேஷனா இருந்தாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரெகுலாரிட்டி அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன் மேம், சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், அப்பதான் என்னால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத யோசிக்க முடியும் அப்படிங்கிறப்பலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு கார்பஸை சேர்க்கணும், நான் வந்து பில் பண்ணணும், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நான் அதுக்கான முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி கார்பஸை பில் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப மினிமமா ஒரு 100 ரூபாய்க்கு கூட உங்களால எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண முடியும், 500க்கு கூட உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத தாண்டி நீங்க எவ்வளவு இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டார்ட் இயர்லி. 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸையே நீங்க எடுக்காம இருக்கிறது, இக்னோர் பண்றது. இதுதான் வந்து 5வது மிஸ்டேக். அதுவும் ஸ்பெஷலா சொல்லணும்னா வீட்ல பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இருக்கும்போது மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் வந்து வேலைக்கு போவாங்க, அவங்க தான் வீட்ல இருக்கிற செலவு எல்லாமே பார்த்துப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட அவங்க இல்ல அப்படின்னா அவங்க ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? அவங்க ஏதாவது கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதை யார் அடைக்கிறது? இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு டாக்ஸ் சேவிங் ப்ராடக்டே கிடையாது. இப்போ நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? இன்னொன்னு, ஏதோ ஒரு வகையால உங்களுக்கு இல்னஸ் வந்துருச்சு, உங்களால அந்த ஏர்ன் பண்ண முடியல, அந்த இன்கம்ங்கிறது வர முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் சேஃப்கார்ட் பண்றதுக்காக தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. இன்சூரன்ஸ் எப்ப எடுக்கணும்? 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப அதிகமான கவரேஜும் கிடைக்கும். அந்த லைஃப் அந்த டில் வரைக்குமே அவங்க எவ்வளவு நாள் பிரீமியம் பே பண்றாங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பிரீமியம் அவங்களால லாக் பண்ணவும் முடியும். இன்னும் அப்புறமா எடுத்துக்கலாம், 40 வயசு ஆகட்டும் அப்படின்னு இருந்தோம்னா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் 45 மேல பாத்துக்கலாம், இன்னும் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ், அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கவே முடியாது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன் கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்கிற ரீசெண்டா ரொம்ப யங்கர் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றேன், அவங்க வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, என்ன வேணா ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க அவங்க ரெடியா இல்ல. சில பேரை சொல்றேன். சோ இது மாறணும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமாக இருக்கணும். 6வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது growth ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃபை இன்சூர் பண்றதுக்கு, நம்மளோட ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனுக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ இது ரெண்டும் வேற வேற. ஆனா இது ரெண்டையும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி
அப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூலிப்பே எடுத்துப்போமே, அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, லைஃப் கவரும் இருக்கு அப்படிங்கிறப்பல, பட் அது நல்ல ப்ராடக்ட், ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃபுக்கு நார்மலா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவருக்காக எடுத்துக்கிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பியூரா இன்வெஸ்ட்மெண்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அது எது வேணா இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், என்பிஎஸ்ஆ இருக்கலாம், பிபிஎஃப் இருக்கலாம். ஆனா பியூரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராடக்டா இருக்கணும். அதுல இன்சூரன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இன்சூரன்ஸ் தனியா, இன்வெஸ்ட்மெண்ட் தனியா, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பண்றது தான் நல்லது. ஏழாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டையே பில் பண்ணாம இருக்கிறது, இக்னோர் பண்றது. நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு ஜாப்ல ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னாலோ, இல்ல ஃபேமிலியில ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னாலோ, உங்களுக்கு அர்ஜென்ட்டா உங்களுக்கு மணி தேவை அப்படின்னா, உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ செலவாகுதோ, உங்களோட ரெண்ட், உங்க ஃபுட்டு, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுதோ அது மல்டிப்ளைடு பை 6, 6 மாசத்தோட உங்களோட எக்ஸ்பென்சஸ் இஎம்ஐயும் அது கூட சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்க தனியா ஒரு எஃப்டிலையோ இல்ல டெட் ஃபண்ட்லையோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்க அதுல இருந்து எடுத்துக்கணும். அதோட பர்பஸ் க்ரோ ஆகிறது கிடையாது, ஆனா அதை ப்ரொடெக்ட் பண்றது. நமக்கு வேணுங்கும் போது அதுல இருந்து எடுத்துக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கான ஒரு மீனிங். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கண்டிப்பா பில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5000 தான் இருக்கும், 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபோன் உடஞ்சு போயிருச்சு, திடீர்னு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஏதோ வீட்டில் வந்து திடீர்னு நின்று போச்சு, அடுத்து தேவைப்படுது, உங்களுக்கு காசு வேணும், என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டே டு டே நீட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 6 மந்த்ஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க தனியாக எடுத்து வைக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். 8வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கிரீடினஸ். அதாவது பணம் டபுள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது, அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி கிரீடினஸ்ல நம்மளே நம்ம மாட்டிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாம இருக்கணும். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கே நிறைய ஃபோன் கால் வருது, போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம், மாசம் 10%, மாசம் 15%, 6 மாசத்துல டபுள் ஆயிரும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, சிட் ஃபண்ட்ஸ். ஸோ இதுல எல்லாம் எத்தனை பேர் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேரோட பணம் போயிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா நிஜமா நீங்க பிலீவ் பண்ணவே முடியாது, அவ்வளோ அதிகமா ஏமாந்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் அந்த கிரீடினஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் அப்படி கொடுத்தா நமக்கு இவ்வளவு வரும் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. பட் இது பாசிபிளா, இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் சரியா இருக்குமா, அவங்க என்ன பண்றாங்க, எங்க கொண்டு போய் நம்ம பணத்தை போடுறாங்க, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாரு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. எங்க நம்ம பணம் போகுது அப்படிங்கறத முக்கியமா ட்ராக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் 20 to 25 இல்ல 30ல இருக்கீங்க, அந்த ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நீங்க பொறுமையா இல்ல அப்படின்னா இந்த கிரீடினஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ராப்பா மாறிடும் நமக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோல் வச்சுட்டு ஓவர் நைட்டுக்குள்ள நான் ரிச் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஒரு லாங் டர்முக்கு ஒரு காம்பவுண்டிங், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயே காம்பவுண்டிங் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா 21 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்க்க 21 வருஷம் கழிச்சு நான் என்னங்க பண்ண போறேன் அப்படிங்கிறப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். நார்மலா இந்த 15-15-15 ரூல் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாருங்களேன். 15,000 15% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 15 இயர்ஸ்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore ரீச் பண்ணும். சரி, 15 வருஷங்கிறது லாங்கா இருக்குல்ல, அடுத்த 1 crore உங்களுக்கு எப்போ அந்த போர்ட்ஃபோலியோல ஆட் ஆகும் அப்படின்னா, இதே எஸ்ஐபி நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அடுத்த 8 வருஷத்திலேயே அந்த 1 கோடிங்கிறது 2 கோடி ஆகும். சரி, அந்த 2 கோடி 3 கோடி ஆகிறதுக்கு அடுத்த 8 வருஷம் தேவையில்லை, 3 வருஷமே போதும். ஸோ இந்த மாதிரி இதில் சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல ஒரு பெரிய கார்பஸை நம்மளால பில் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு கிரீடினஸ்ல நம்ம போய் மாட்டிக்க கூடாது. 9வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு வீடுங்கிறத சீக்கிரமே வாங்குறது, பையிங் அ ஹோம் இயர்லி. நான் ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன், 1 லட்சம் ரூபாய் சேலரி அவருக்கு, 70,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு, இன்னும் கல்யாணம் ஆகல, அவருக்கு 27 வயசு ஆகுது, இனிமே தான் கல்யாணம் ஆக போகுது. 25 வருஷத்துக்கு லோன் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணுவாரு? இப்ப வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ட்ரீம், நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் மறுக்கவும் இல்லை, வீடு வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. பட் உங்களோட அந்த 20 வயசு 30 வயசு அந்த கேப்ல இருக்கிறவங்க, அந்த 20 to 30க்குள்ள இருக்கிறவங்க, ஸோ நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க, நீங்க இப்பதான் வந்து ஒரு சேலரி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, உங்க சேலரிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அது அதிகமா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லேயே நீங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் சேராம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை ஒரு க்ரோ ஆகிற அசட்ல போட்டு கொஞ்சம் லாங் டேர்ம்க்கு அதை எடுத்து வச்சு அதை ஒரு ஹவுஸ் பேமெண்ட், உங்களால அந்த டவுன் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டை இன்னும் அதிகமா உங்களால கொடுத்து நம்மளால நல்லா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சிட்டில இருப்பீங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் வேற சிட்டிக்கு நீங்க போலாம் அப்படிங்கிறப்பல உங்களுக்கு தோணலாம். இல்ல ஒரு காலனில போய் இந்த காலனில நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறப்பலையும் உங்களுக்கு தோணலாம். இல்ல அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம், இது எப்படி வேணா
வேணாலும் மாறலாம். ஸோ உடனே ஒரு டிசிஷன் எடுக்காம உடனே ஒரு வீடு வாங்கணும், வேலைக்கு போறோமா அடுத்து வீடை வாங்கு, லோனை போடு அப்படிங்கிறப்பல இல்லாம நம்ம கொஞ்சம் பொறுமையா எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், க்ரோ பண்றது எப்போ, நம்ம அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடு வாங்கலாம், அந்த மாதிரி பொறுமையா யோசிச்சு செய்யுங்க. எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஆனா அதை ஒரு கமிட்மெண்ட்டா, ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பேர்டனா எடுத்துட்டு போகாம அதையும் ஒரு ஜாலியா ஒரு பீஸ்ஃபுல்லா பண்ற விஷயம் தான். அப்படி நடந்தா வீடு சூப்பரா இருக்கும். லாஸ்ட் மிஸ்டேக், 10வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு லோனும் போயிட்டு இருக்கு. அதாவது இன்வெஸ்டிங் ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் த லோன்ஸ். அதாவது எனக்கு லோனும் போயிட்டு இருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதுன்னு சொல்றீங்க, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், நான் ஒரு மாடரேட்டான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளு. ஸோ எனக்கு வந்து ஒரு 13% ஒர்க் அவுட் ஆனா போதும், ஒரு 12லேருந்து ஒரு 13% ஒர்க் அவுட் ஆனாலே போதும். ஸோ அதனால நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாம நான் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு லோனும் போயிட்டு இருக்கு. பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தா 18%. சரி, கிரெடிட் கார்ட்லயும் லோன் இருக்கு, அது எவ்வளோன்னு பார்த்தா 40%. இது வந்து நீங்களே பாருங்க பாசிபிளான. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம கார்பஸை கிரியேட் பண்ணணுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு? இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க போறீங்க, அதுல இருந்து ஒரு 12% உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது முக்கியமா, இல்ல 18% நீங்க அங்க கட்டிட்டு இருக்கீங்க, 40% நீங்க அங்க கட்டிட்டு இருக்கீங்க, முதல்ல எதை ரீபே பண்ணணும்? இந்த மாதிரி எல்லாம் ஒரு சினாரியோ இருந்தது அப்படின்னா முதல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லோனை ரீபே பண்ண ஆரம்பிங்க. அந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோனை முதல்ல முடிங்க, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. சரி, அப்போ எனக்கு லோன் இருக்கும்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மேக்ஸிமம் உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10%லேருந்து 12% வரைக்கும் வச்சுக்கோங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் 12% வரைக்கும் லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அதை பீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் வச்சிருக்கேன், லோன் இருக்குது, ஆனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் முதல்ல அதை ரீபே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. வருமானம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வரும்போதே இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் செய்யாம இருந்தோம் அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறத நம்மளால சரியா உபயோகப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறத சார்ந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸுக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டவுட்ஸ் எதா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.